தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 77. இறை திருவசனம் 11. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உமை போற்றுமே. ஆகா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா நன்மைகளை எமக்கு செய்து அனைத்து செயல்களையும் வியத்தகு விதமாய் அளித்து எம்மை மேன்மையுறச் செய்து வருகின்ற இறைவா, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். எம் நெருக்கத்திலே துணையாயிருந்தீர் தகப்பனே. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீர் எம்மை விட்டு விலகவில்லை, உமது கரமோ எம்மை கைவிடவில்லை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உருக்குலைந்த பாத்திரமாயிருந்த எம்மை நீர் உருமாற்றி ஆற்றி தேற்றினீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே பற்றி கொள்ள, உம்மை பற்றி எடுத்து சொல்ல, உம் புகழை பாட எமக்கு இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது வல்லமையை வெளிப்படுத்தி வரங்களை கொடுத்து உமது வார்த்தையினால் எம்மை அபிஷேகம் செய்த ஆண்டவரே, எம் குடும்பத்திலே பணி செய்கின்ற இடத்திலே, செல்கின்ற பயணத்திலே, பார்க்கின்ற பிள்ளைகளிடத்திலே, தனிப்பட்ட ஜெபத்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளிடத்தில் சமாதானத்தை நீர் கொடுப்பீராக. சாட்சிய வாழ்வு வாழ நீர் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. புதுப்படைப்பாய் மாற, புத்துயிர் பெற்றிட நீர்மது வல்லமையினாலும் ஆற்றலாலும் கிருபையை தந்திரள வேண்டுமாய் தாழ்மையுடன் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் களிமண் போல உமது கரங்களில் இருக்கிறோம் அப்பா. நீர்தாமே எங்களை உருமாற்றி உருவாக்கியருளும். தாழ்வில் இருந்த எம்மை கண்ணோக்கி பார்த்தீரே. அறிவு கெட்டாத உயரத்திலே இருந்த எம்மை நீர் உயர்த்தி வைத்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை எங்கள் வாழ்வில் அளித்து கொண்டு இருப்பவரே, வழியறியாது அலைந்து திரிந்த எம்மை உம் காருண்ய கண்களால் எம்மை உற்று நோக்கி அபிஷேகத்தால் நிரப்பியவரே, உமக்கு நன்றி அப்பா. சறுக்கல்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட எமது நிலையை கண்டு, துன்பங்களை கண்டு அனைத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்றினீரே. சொந்த தகப்பனை போல எம்மை சுமந்தீரே. இமை பொழுதேனும் எம்மை விலகிடாமல் இரக்கத்தினால் கிருபையினால் உமது கரத்தால் எம்மை அரவணைத்தீரே தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. உம்மை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே. உமது அன்பை விட்டால் வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே.
எங்கள் ஆசை நீர் ஆண்டவரே, எம் தேவை நீர் ஆண்டவரே, எம் சொந்தம் நீர் ஆண்டவரே, எமது சொத்தும் நீர் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனை செல்வம் இருந்தாலும் நிலையாய் நிற்காது. அழியாத செல்வம் நீர் மட்டும் போதும் ராஜா. காண்கின்ற தெய்வமாய், காக்கின்ற தெய்வமாய், எம்மை தொடுகின்ற தெய்வமாய் இருக்கிறவர் நீர் மட்டும் எமக்கு போதும் போதும் என்று கூறுகிறோம் ஆண்டவரே. என்றும் வாழ்பவரே, எமக்குள் இருப்பவரே, விசுவாச கேடயமாய் இருப்பவரே, தேற்றுகின்ற தேற்றரவாளனாய் இருப்பவரே, மனமாற்றுகின்ற மன்னவராய் இருப்பவரே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறி எங்களோடு, எங்களுக்குள், எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு எம்மை பார்த்து கொண்டு காருண்ய கண்களால் உற்று நோக்குபவரே, இந்த இரவு வேளையை நீர் அபிஷேகத்தினால் நிரப்பியருளும், அது ஆற்றலினால் நிரப்பியருளும். இந்த நாள் முழுவதும் பரிசுத்த கரம் இவை வழிநடத்தியது போல இந்த இரவு வேளையிலும் உமது பரிசுத்த கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் இறைஞ்சி அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக உமது பரிசுத்த இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தினீர். தொடர்ந்து இந்த நாள் முழுவதுமே எங்களை காத்தி இருந்த இரவு நேரத்திலும் எங்களை நீர் வழிநடத்துவீர் என்று நம்பி எங்களை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். சிறப்பாக அன்னை கன்னிமரியாளின் லூர்து அன்னைக்கு பெருவிழா எடுக்கின்ற இந்த நாளில் அனைத்து நோயாளர்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அன்று லூர்து நகரிலே பிறந்ததற்கு நீர் 18 முறை காட்சி கொடுத்து நானே அமல உறுப்பவும் வென்றீர் ஆண்டவரே. இந்த நாள் வரை அந்த பிரான்ஸ் நகரில் கணக்கற்ற நோயாளர்களுக்கு சுகம் கொடுத்து உமது அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக நீர் புதுமைகள் ஆற்றி வருகிறீர். அதே போல் இதோ இந்த நேரத்தில் சிறப்பாக நோயாளர்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நோயினால், பிடியினால், சாத்தானின் சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு உமது அன்னை கன்னிமரியாள், லூர்து அன்னை கன்னிமரியாள் பரிந்து பேசுவாளாக என்று நம்பி இந்த அருமையான நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதியும், வழிநடத்தியருளும். ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.